அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி சவுத் ஃபேஸிங்கில் 2BHK உள்ள அருமையான வரைபடத்தையும் குரு பெயர்ச்சி 1 வருடங்கள் மகரத்திலிருந்து கும்பத்தில் இருந்து நிறைய பேர்களுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார். அதனுடைய பலன்களையும் KJC10 ஃபார்முலா 4C 5G போன்றவைகளை இந்த வரைபடத்துடன் இணைந்து பார்ப்போம். வாங்க. வரைபடம் 28 அடிக்கு 37 அடி உள்ள அருமையான சவுத் ஃபேஸிங் பிளான். தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையும் கன்னி மூலையும் முன்புறத்தில் இருக்கும். வடகிழக்கு ஈசான மூலை வலது பக்கத்துலேயும் வடமேற்கு வாயு மூலை இடது பக்கத்துலேயும் இருக்கும். இப்போது பிளானுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 5G 4C 3R டேட்டு KJC10 இது எல்லாமே அடியேன் வகுத்த ஃபார்முலா சூத்திரங்கள். இப்போ 5Gங்கிறது என்ன அப்படின்னா, ஈசான மூலையில் போர்வெல் சின்னதாக போட்டிருக்கிறதுனால தெரியல, நான் முன்னையும் போடுறேன். போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, இவை 3 பேரும் நண்பர்கள். சிவன் சொத்து குலம் உயராமல் போகும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க. நான் நெகட்டிவாக சொல்லாமல் இப்படி சொல்கிறேன். சிவன் சொத்து வளர்வதற்கு இந்த 3ம் சரியாக இருக்க வேண்டும். ஈசான மூளை, ஈசனுடைய மூளை, எம்பெருமான் சிவபெருமானுடைய மூளை கார்னர் அவருடைய பாகத்தில் சுத்தமாக இருந்தால் இந்த வீட்டினுடைய குல வளர்ச்சி, ஆண் வாரிசு எக்கச்சக்கமான உயர்வை கொடுக்கும். அப்போ 3 சரி பண்ணியாச்சா? செப்டிக் டேங்க் வாயு மூலையில், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கணும். மொட்டை மாடியை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவர் மொட்டை மாடியில் நீங்கள் மேலே போனீங்கன்னாக்கா 8 போட்டு நடங்க. அது ராகுங்கிற ஒரு கிரகம் தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாரு. அதனால் ராகு தசை நடக்கிறவங்க, ராகு உச்சம் பெற்றுக்கிறவங்க, ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருக்கிறவங்க மொட்டை மாடியை சுத்தமாக வச்சுக்கோங்க. 5G பார்த்துட்டோம். 4Cங்கிறது என்ன அப்படின்னா 4 மூலைகளை பற்றி பார்ப்பது. இப்போது என்ட்ரன்ஸ் ஆஃப் த வெராண்டா உள்ளுக்குள்ளே அக்னி சார்ந்து வச்சுருக்கிறோம். அக்னி மூலையில் கிச்சன் வச்சுருக்கோம். அகலம் 28 அடி. தெற்க போனால் தேஞ்சு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. தெற்க இருந்து வடக்கு பக்கம், வடக்கில் இருக்கிறவங்க எல்லாமே தெற்கு நோக்கி வந்திருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டு பக்கம் வடநாட்டுக்காரங்க ஹிந்தி மொழி பேசுகிறவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் நல்லா எஸ்டபிளைஸ் ஆகி தொழில் நல்லா செய்கிறாங்க. அப்போ தெற்கு நோக்கி அவங்க என்ன தேஞ்சா போயிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க. அதனால் அந்த ஒரு கருத்து தவறுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் தெற்கு எக்கச்சக்கமான வரைபடங்கள் நான் அடியேன் பதிவு பண்ணியிருக்கேன். தெற்கு பக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டு பக்கம்தான் எம்பெருமான் சிவபெருமான் வாழ்ந்திருக்கிறார். அதனால் தெற்கு பக்கம் உயர்வை மட்டுமே கொடுக்கும். தமிழ்நாடு உயர்வை கொடுக்கும். தமிழண்டா அப்படின்னு சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகமாக ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்க வேண்டும். ஈசான மூலையில் பூஜை அறை வச்சுருக்கு. எம்பெருமான் சிவபெருமான் பாகத்தில் ஈசான மூலையில் பூஜை அறை, கன்னி மூலையில் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். பீரவை கன்னி மூலையில் வைக்கணும். பூஜை அறை ஈசானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம். ஹாலு, வெராண்டா, என்ட்ரன்ஸு, கிச்சன், அக்னி மூலை. வாயு மூலையில் ஒரு 16க்கு 11 ஒரு பெட்ரூமும், கன்னி மூலையில் 9:45 கிட்டத்தட்ட 20:15 நம்ம லாஃப்ட்டு இதெல்லாம் போடுறது போக உங்களுக்கு 17:15 கிடைக்கும். 2 பெட்ரூமுக்கே அட்டாச் டாய்லெட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹாலுமே 16க்கு 11, 2 ஜன்னல்கள், எல்லா ரூமுக்குமே 2 ஜன்னல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எவ்வளோ நல்ல வெளிச்சம் காற்று இருக்கோ அந்த அளவுக்கு சிறப்பு. கிழக்கு பக்கம் அதிக காலியிடம் இருந்தால் ஆண் வாரிசும், வடக்கு பக்கம் அதிக காலியிடம் இருந்தால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் எக்காரணத்து கொண்டும் செப்டிக் டேங்க் கண்டிப்பாக அமைச்சிடாதீங்க. வருகின்ற உங்கள் வீட்டுக்கு வருகின்ற மகாலட்சுமி, அதாவது மருமகளுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் அக்னி மூலையில் செப்டிக் டேங்கோ போர்வெல்லோ அமைக்காமல் இருந்தால் உங்களுடைய மகளுக்கும் மருமகளுக்கும் நல்லது நடக்கும். இந்த செப்டிக் டேங்க் ஏன் உங்களுடைய மனைவிக்குமே சுகக்கேடு ஏற்படுவதற்கு உண்டான காரணம் அக்னி மூலை தவறு. இந்த சமீப காலமாக செப்டிக் டேங்க் அக்னி மூலையில் போட்டு பெண்களுக்கு கருப்பையும் பித்தப்பையும் ஈஸியாக அசால்ட்டாக எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை உருவாக்கி வச்சுட்டாங்க. ஏன்னாக்கா 2 குழந்தை 3 குழந்தை பிறந்துருச்சு, உங்களுக்கு எதுக்கு கர்ப்பப்பை, இதனால் உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மெனு கார்டு போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டோடு இந்த கருப்பை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பித்தம் அதிகமாக இருந்தால் தானேங்க பித்தம் சேர்றதுக்கு, அதனால் பித்தப்பை எடுத்துருவோம். இந்த இரண்டும் பெண்களுக்கு எக்கச்சக்கமான உயிரோட்டம் உள்ள ஒரு பொருளுங்க, உறுப்பு. அதனால் தயவு செய்து இது மாதிரி தவறுகளை செய்து விடாதீர்கள். ரிஷபராசிக்கும் கன்னிராசிக்கும் மகர ராசிக்கும் உயர்வை இந்த மனை திசை
யோகத்தை கொடுக்கும். 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றவர்களுக்கும் இந்த தெற்கு திசை யோகம். 28 அடிக்கு 37 அடி பெருக்குனீங்கன்னாக்கா 34 இன்ச்சில் 34 இன்ச்சில் சிதம்பர பதத்தில் வகுத்தமையானால் கிடைப்பது 117 குழி. பசுமனை குழந்தை பாக்கியம் எக்கச்சக்கமாக இருக்கும். அதே மாதிரி உடலில் கழிவுகள் அதிகமாக இருக்குது, கெட்ட எண்ணங்கள் உருவாகுதுன்னா பாத்ரூமில் ஒரு டப்பா வச்சு அதில் உப்பு வச்சுக்கோங்க. நேரம் குளிக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சனிக்கிழமை கண்டிப்பாக ஆண்கள் போட்டு குளிக்கணும். பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த உப்பை போட்டு குளித்தோமையானால் உடலில் இருக்கிற கழிவுகளும் தேவையில்லாத வலிகளும் கொழுப்புகளும் உடலில் இருக்கிற ஒரு கெட்ட சக்தியும் கெட்ட துர்நாற்றம் உள்ளது எல்லாமே இந்த உப்பு போட்டு குளிப்பதனால் சிறப்புகளை ஏற்படுத்தும். பசுமனை 59 வருடம் 9 பொருத்தத்தில் 9 பொருத்தம் இருக்குது, 11 பொருத்தத்தில். கேஜேசி 10 அப்படின்றது கேங்கிறது குழிக்கணக்கு சொல்லிட்டேன். ஜேங்கிறது ஜாதகம். உங்களுடைய ஜாதகத்தை பரிசீலனை செய்து வரைபடம் அமைத்து கொடுக்கின்றோம். சிங்கிறது 4 மூலையும் வாஸ்துப்படி இருக்க வேண்டும். அடியேன் அந்த மாதிரி தான் அமைச்சு கொடுத்துட்ருக்கிறேன். ஐங்கிறது இன்னரும், ஓங்கிறது அவுட்டர் மெஷர்மெண்ட் சரியாக வாஸ்துப்படி இருக்க வேண்டும். இது மாதிரி அமைக்கிறது தான் 9952166706 933 42 128ங்கிற நம்பர்களுக்கு 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. இதற்கு கண்டிப்பாக ஒரு கட்டணமாக நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். அதனால் தேவைப்படுறவங்க வரைபடம் எங்ககிட்ட அமைச்சு வாங்கிக்கலாம். இப்போது எல்லாருமே எதிர்பார்க்கின்ற மாதிரி இன்றைய நாள் குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. குரு பெயர்ச்சி பலன். ஒரு வருடம் உங்களுக்கு இந்த மகரத்தில் இருந்துட்டு கும்பத்துக்கு நகண்டு போகிறாரு. ஒரு வருட காலம் இருப்பார். ஸோ அதனுடைய பலன்களை வீடு கட்டுவதற்கு உண்டான சிறப்பு என்ன அப்படின்றத பார்ப்போம். நிறைய அன்பர்கள் ஜென்ரல் பலன் நீங்கள் சொல்லுவீங்களா சார், எனக்கு தெரியாது. வீடு கட்டுறது, வீடு வாங்குறது எந்த ஊரில் வாங்கலாம், நாட்டில் வாங்குவோமா, வெளியூரில் வெளி மாநிலத்தில் வாங்குவோமா, காலிமனையாக வாங்குவோமா, கடை கட்டலாமா, இது மாதிரி நிறைய கேள்விகளுக்கு உண்டான பதில் தான் இந்த குரு பெயர்ச்சிக்கு உண்டான பலன். வாங்க குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல் மேஷ ராசி. மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வர்றார். 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு உண்டான ஒரு இடத்த கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடம் மனைவி வெளியில் ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை இருக்கிறது, முடியும் சுச்சுவேஷன். 11ஆம் இடத்துல குரு வர்றதுனால லாபம் அதிகரிக்கும். ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்துல குரு வர்றாரு. 2ஆம் இடம் தனஸ்தானத்தையும் 4 வீடு வாகனம் நீங்கள் கட்டுவீங்க. 6 கடன் தீரும். மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல ராசியையே பார்க்குறாரு. உடல் ஆரோக்கியத்தில் எக்கச்சக்கமான வழிகள் இருந்ததும், சகோதரன் கொடுக்க வேண்டிய பணமும், வீடு வாசலுக்கு கையெழுத்து போட வேண்டியதும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு துறையில் நமக்கு வர வேண்டிய ஒரு பில்டிங்கோ ஒரு காலிமனையோ சேரும். இது மிதுனம். கடக ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வர்றார். கடக ராசிக்கு 8ஆம் இடம், இதுதான் கடகம். 8ஆம் இடத்துல குரு வர்றார். 8ல் குரு மறையும் போது நிச்சயமாக வீக்கு தான். 12ஆம் இடத்தை பார்ப்பார். 2, 4ஆம் இடத்தை கடக ராசிக்கு 2, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது மறைஞ்சிருந்தாலும் 2ஆம் இடம் குடும்பஸ்தானமும் அயன சயன சுகபமும் வீடு வாகனம் கிடைக்கும். அப்புறம் சிம்ம ராசிக்கு நேர 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தையும் ராசியையும், அதுக்கப்புறம் 3ஆம் இடம் சகோதர ஸ்தானத்தையும். வருவாய் கூடும். வீடு கட்டுறதுலேருந்து கிடைக்க வேண்டிய வருமானங்கள் கிடைக்கும். கன்னி ராசி கவனமாக இருக்க வேண்டிய நேரம். குரு பெயர்ச்சிக்கு கண்டிப்பாக திருச்செந்தூர் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க, ஆலங்குடி போயிட்டு வாங்க. தொழில் ரீதியாக மாற்றமும், 12ஆம் இடமாக அயன சயன சுகபோகமும், 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ தொழில் ரீதியாக வீடு கடையோ ஏதோ ஒன்று கட்ட வேண்டியிருந்துச்சுன்னா கட்டிக்கலாம். இந்த கன்னி ராசிக்கு ஒரு லோன் போட்டுக்கோங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைகிறார். துலா ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் 11 ராசியை பார்க்குறாரு. 1ஆம் இடம், அதுக்கப்புறம் 9ஆம் பார்வையை பார்ப்பார். 5ஆம் இடத்துல குரு வர்றாரு. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது, ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4ஆம் இடத்துல குரு நீசம் பெற்றிருந்தார். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடம், விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 8ஆம் இடத்துல 8, 10, 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது தூரத்தில் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் தான் விருச்சிக ராசிக்கு யோகத்தை கொடுக்கும். நல்லது நடக்கும் விருச்சிக ராசிக்கு. தனுசு ராசிக்கு 7 நடக்குது, நல்லாவே இல்லாமல் இருந்தது. ராசி நாயகனே 2ஆம் இடத்துல போய் நீசம் பெற்றிருந்தார். இப்போ 3ஆம் இடத்துக்கு போகிறார். இருந்ததை விட இப்போ ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். 1 வருட காலம் நிச்சயமாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் தான் 7 நடக்கும். அதுக்கப்புறம் தனுசு ராசிக்கு மொத்தமாக முடிஞ்சிடும். 7ஆம் இடம் மனைவிக்கு சுகம் ஏற்படும். பாக்கியங்கள் அனைத்தும் சேரும். எக்கச்சக்கமாக லாபம் வராமல் ரொம்ப நாளாக இருந்தது. எல்லா லாபமும்
11ஆம் இடத்துல இருக்கிறதை பார்க்கறதுனால உறுதியாக உங்களுக்கு வந்து சேரும், பணம் வந்து சேரும். மகரத்திற்கு 2ஆம் இடத்துல குரு வர்றார். மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ராசியிலேயே குரு மறைஞ்சிருந்தது, வீக்காக இருந்தார். ரணரோக கடன் ஸ்தானத்தையும் ஆயுள் ஸ்தானத்தையும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தையும் மிகப்பெரிய ஒரு பள்ளத்தில், கிட்டத்தட்ட 300 அடி பள்ளத்தில் மகர ராசிக்காரங்க இருந்தவங்களுக்கு ஒரு மூச்சு சுவாசம் செய்வதற்கு உண்டான வாய்ப்பைத்தான் இப்பொழுது கிடைக்கும். கும்ப ராசியிலேயே குரு வர்றார். 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் மனைவி ஸ்தானத்தையும் பாக்கியங்கள் கோவில் சம்பந்தப்பட்ட கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த கும்பராசிக்கு கிடைக்கும். மீன ராசி கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். 12ஆம் இடத்துல குரு மறைகிறாரு. 4ஆம் இடம் வீடு வாகனம் கண்டிப்பாக கட்டணும், லோன் போட்டு வீடு கட்டிக்கிறது நல்லது, கடன் வாங்கிக்கணும். 8ஆம் இடம் எதிர்பாராமல் தேவையில்லாமல் நம்ம ஒரு கையெழுத்து எதுவும் போட்டக்கூடாது. இதுதான் இந்த குரு பெயர்ச்சிக்கு உண்டான ஒரு பலன். கண்டிப்பாக வீடு கட்டுறது எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் நல்ல நிலையில் கும்ப குரு ரொம்ப யோகத்தை கொடுக்கும். இப்போ நம்ம வரைபடத்தை பார்த்துருக்குறோம், இந்த குரு பெயர்ச்சி பலனையும் பார்த்துருக்குறோம், கேஜிசி 10 ஃபார்முலாவையும் பார்த்துருக்குறோம். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.